வணக்கம். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதை செய்கிறதுக்கு சோயாவை எடுத்துக்கிறேன். மீல் மேக்கரில் ஒரு கப் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. பிழிஞ்ச உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக பிழிஞ்சி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா ஒரு கொரப்பாக உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கொரப்பாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். சீரகம் நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. ஒரு கப்பளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு கப்பளவுக்கு கேப்சிகம், நம்ம கேரட் வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயமும் கேப்சிகமும் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்பாத்தி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. தட்டே காலி பண்ணிடுவாங்க. வேண்டும் கேட்பாங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. காரம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இந்த ஸ்டெப்ஸு, இல்லாட்டி கரிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மீல் மேக்கரையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லாக அடுப்பு கம்மியாக வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு இதை மாதிரி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரியே செய்ய வேண்டாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஆறட்டும். இப்போ நல்லா ஒரு கை அளவு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. இப்போது நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 2 கப் அளவு கோதுமை மாவு 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த உப்பு ஃபஸ்ட்டு மாவு ஃபுல்லாக பரவுற மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போது நெய் நல்ல ஒரு கட்டியான நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த நெய்யும் உப்பும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு, தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை மெதுவாக கொஞ்சமாக சேர்த்துருங்க. அதிகமாகாமல் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் அந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் இருக்குது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க ப்ளீஸ். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். எனக்கு 6 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ சப்பாத்தி திரட்டி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி தான் திரட்ட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டி வச்சுருங்க. முதல்ல இப்போ நெய் 1 ஸ்பூன் விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த மீல் மேக்கர் கிரேவியை
ஸ்டஃபிங்கை நம்ம ஃபுல்லாக படுற மாதிரி எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி ஃபுல்லாகவே லைட்டாக படுற மாதிரி எடுத்துருங்க. இப்போது இதுக்கு மேலே வந்து இன்னொரு சப்பாத்தியை வச்சு நல்லா மூடி எடுத்துடணும். நல்லா ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக மூடி விட்டுருங்க போதும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான் இது. அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும், பார்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் திரட்டி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம போட்டு சுட்டு எடுத்துடலாம். இதை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா, 2 2, 3 3, 4 4 உங்களுக்கு வாட்டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப ஹெல்த்தியான இது டின்னர். இது நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சூப்பரான டேஸ்ட்டோட நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம நல்லா வரப்போகுது. எல்லோரும் விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியான கோதுமையை வச்சு தான் செஞ்சுருக்கோம். மீல் மேக்கர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். இதை நான் கொஞ்சம் புட்டு காட்டுற பாருங்கள். அது லேயராக எவ்வளோ காரசாரமாக சூப்பராக இருக்குன்னு. வாவ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். எல்லோரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.